வாங்க காளான் பிரியாணி செய்யலாம். நான் குக்கரில் செய்ய போகிறேன். வெயிட் போட்டு செய்யல, தம் கட்டி செய்ய போகிறேன். சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டுன்ட்டு பட்டை வகைலாம் சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ, 3 காம்பு, 3 ஏலக்காய், கல்பாசி, 2 பட்டை, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 வெங்காயம் அது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் வரட்டும். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சீக்கிரமாக வதங்கணும். நல்லா வதங்கிச்சு. சில்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். சின்ன பழமாக இருந்தது, அதில் நான் ஒரு லெமன் சேர்க்குறேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி லெமன் சேர்த்தா போதும். இதில் சாறு அதிகமாக இல்லாதால் நான் ஒரு லெமன் சேர்க்குறேன். காளான் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு சேர்த்திங்கன்னா தான் மண்ணெலாம் அதில் இறங்கிடுங்க. கழுவுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே மண் போயிடும். அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க காளான். நான் அரைச்சி வச்சுக்கிறேன்னு சொன்னது இதுதான். ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதில் 1க்கு 1.5 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு செய்யணுன்னா 3 டம்ளர் சேர்த்துக்குங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறந்தால் 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி சேர்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன், விசில் போட்டு செய்யலை, தம் கட்டி செய்ய போகிறேன். ஓப்பன்லேயே வச்சு தம் கட் போகிறேன். கொதிச்சிச்சு, அரிசி சேர்த்துக்கலாம். தனியாக அரிசியாக சம அளவு வரட்டுன்ட்டு தம் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி தூவி மேலே தம் கட்டிடலாம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கட்டும் வெயிட்டு மேலே. காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துடலாம். பிரியாணி பளபளன்னு இருக்குது. அடியெலாம் பிடிக்கல பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்கு பாருங்கள். ஒன்று கூட ஒட்டலை, பளபளன்னு இருக்குது.
இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுலாம் எல்லாமே நல்லாயிருக்கும். எவ்வளோ பளபளன்னு இருக்குது.